எனக்கு இந்த ஆனியன் சமோசா ரொம்பவே பிடிக்குங்க. ஆனால் நான் வீட்டில் ட்ரை பண்ணதில்ல. எப்படி வருமோங்கிற ஒரு பயத்தால். இன்றைக்கி சரி கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக டேஸ்ட்டும் நல்லா வந்திருந்தது. ஷேப்புமே ரொம்ப நல்லாவே வந்திருந்ததுங்க. ஷேப் பாருங்கள், நல்ல ஒரு சமோசாவோட இது வந்திருந்தது. எண்ணெயும் அந்தளவுக்கு குடிக்கல. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் மைதா, தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கலாம். அப்போ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இதெல்லாமே சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி பிணைஞ்சிடக்கூடாது. ஏன்னா இது நம்ம லேசாக பரத்தணுங்கிறதால ஓரளவுக்கு கெட்டியாகவே இருக்கட்டும். இப்போ இது 1 ஹவருக்கு இருக்கட்டும். இப்போ நான் ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரொம்ப லேசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சீக்கிரம் குக்கும் ஆயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதை நல்லா உதுத்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கரெக்டாக 4 சின்ன சின்ன வெங்காயம் எடுத்திருந்தேன். அந்த சைஸே கரெக்டாக இருக்கும் அந்த ஃபில்லிங்க்கு. இப்போ மாவு நல்லாவே ஊறிடுச்சுங்க. இப்போ மாவு சப்பாத்தி இது மாதிரி ரவுண்டாக ஷேப் பண்ணிவிட்டு, இது ரொம்ப லேசாக பரத்தணும். நான் இன்றைக்கி எந்த ஒரு ஷீட்டும் கடையில் வாங்கி பண்ணல, எல்லாமே வீட்டில் தான் பண்ணியிருந்தேன். இப்போ சப்பாத்தி மாவு அளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சமாக மைதா மாவு மேலே போட்டு பரத்திக்கலாம் லேசாக. ரொம்ப லேசாக பரத்தணுங்க. அதுதான் இதில் இருக்க மெயின் டாஸ்க்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும் சமோசா. பாருங்கள், நான் நல்லா லேசாக பரத்திட்டேன். இந்த மாதிரி எல்லா ஷீட்ஸையுமே பரத்தி வச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதெல்லாமே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. ரொம்ப வதங்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது வெங்காயம் நல்லா குக் ஆயிரும். இதோட மெயின் சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, உள்ளே வைக்கிற ஃபில்லிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரத்தி வச்சுருக்க அந்த மாவை லைட்டாக தோசைக்கல்ல சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப லேசாக சூடானா போதும், ரொம்ப சூடாகணுங்கிறது இல்லை. ஜஸ்ட் 2 சைடு திருப்பி போட்டு எடுத்திங்கனாலே போதும். இது ரொம்ப லேசாக பரத்தினா தான் நம்மளுக்கு அவுட்டர் லேயர் ரொம்ப லேசாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை திருப்பி போட்டு எடுத்தோம்னாலே போதும், ரொம்ப குக் ஆகிடக்கூடாது. இப்போ அந்த ஷீட்டை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்றைக்கி ஒவ்வொரு டிசைனில் தான் வந்திருந்தது, ஆனால் ஷேப் நல்லாவே வந்துருச்சு. இப்போ இதில் ஒரே ஒரு ஷீட் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி இது பண்ணணும். நானும் என்னென்னமோ வகையில் ட்ரை பண்ணேன், எனக்கு வரல. கடைசியில் நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணிட்டேன். மெயினாக அந்த கீழே எந்த ஒரு ஹோலும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்க்கு எனக்கு வந்துருச்சு. இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு செகண்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணேன், அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த சமோசா ஷீட்லலாம் நிறைய பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் பண்ணல. ஜஸ்ட்டு 2 ஃபோல்டு தான் பண்ணியிருந்தேன். ஆனால் ஷேப் இதுக்குமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. இப்போ ஃபில்லிங்ஸ் கொஞ்சம் நிறைய வச்சுக்கலாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஆனியன் ஃபில்லிங்ஸ் கொஞ்சம் நிறையா தான் வச்சுருந்தேன். வச்சுட்டு மைதா மாவை கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த மைதா மாவு நம்ம அந்த இடத்துல எங்கெல்லாம் நம்மளுக்கு ஓப்பனாக இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். நான் அந்த மாதிரி தான் ஃபோல்ட் பண்ணியிருந்தேன். மேலேயும் ஃபோல்ட் பண்ண உடனே எனக்கு நல்லா அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்துருச்சு. அப்புறம் அங்கங்கே இருக்க ஹோல்ஸெல்லாம் நான் மைதா மாவு வச்சு பேட்ச் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ எல்லா சமோசாவுமே நான் நல்லா பண்ணிட்டேன். ஒவ்வொன்றும் நல்லா ட்ரையாங்கிளில் வந்திருந்தது, ஒவ்வொன்றும் நார்மலாக வந்திருந்தது. எனக்கு ஒரு 10 சமோசா கிட்ட வந்திருக்குங்க இந்த மாவுக்கு. இப்போ எண்ணெய் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் 2 சமோசாவாக நான் போட்டு எடுத்திருந்தேன். நல்லா ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே திருப்பி போட்டு அடுத்த சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும்.
ரொம்ப குயிக்காகவே இது ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தோடனே நான் எடுத்துட்டேன். பார்க்குறக்கே சூப்பராக வந்திருக்குல்ல. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியே நல்லா வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.